friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கோவக்காயோடைய ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து இப்போ வந்து அதோட இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சொல்றேன். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசியும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய். இதை வந்து வெறும் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து கோவக்காவை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சட்டி வந்து காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய், இதில் சின்ன குண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அதையும் வந்து லேசாக வந்து சூடு பண்ணிடணும், கருகிடக்கூடாது. இட்டு அந்த பவுட்ரு ஒரு மாதிரி கருகுன வாசம் அடிக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். நம்ம போட்டு கூட இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அரைச்சி வறுத்து ஸ்டோர் வந்து எல்லா பொரியலுக்கும் போடலாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து அரிசி, 1/2 இல்லாட்டி 2 டீஸ்பூன் வந்து அரிசி போட்டுக்கலாம். இந்த பொடி பேர் வந்து பொரிமான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாக்கா உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி கருணக்கிழங்கு வறுவல் அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இதை கடைசியில் வந்து தூவி நம்ம எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து திருநெல்வேலி பிரியாணி செய்யும்போது இந்த பொடியை வந்து போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சளை போட்டுக்கணும், ஏன்னா அதில் போட்டால் கறிகிற மஞ்சள். இந்த சூட்டோடு வந்து இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். இதை மிக்சியில் வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள், இதில் வந்து தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மிளகு 1/4 டீஸ்பூன். இப்போ அதை வந்து நம்ம எல்லாம் வதக்கும் போது இதையும் கொட்டி வதக்கணும். கடாயை அடுப்பில் வச்சு இப்போ 3 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தை போடுறேன். நல்லா வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனதும் என்ன செய்யணும்னா இப்போ இந்த 4 எடுத்து வச்சு பார்த்தீங்களா மசாலாவை, அதை வந்து இதில் கொட்டிடணும். ஃப்ரை பண்ணணும் அதையும். அதுக்கு பிறகு இந்த கோவக்காவையும் அதில் கொட்டிடணும். இப்போ நம்ம தேவைக்கேற்ற வந்து உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டு இப்போ லேசாக வந்து நம்ம தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லேசாக ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ஊற்றி கிண்டி விடணும், கிண்டி விட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி லேசாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கணும். பாருங்க நல்லா வந்து இந்த மசாலா எல்லாமே இப்போ வந்து
சுருண்டு வந்துடுச்சு பாருங்க. வந்து என்னென்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடியை வந்து தூவிட்டு நல்லா கிண்டி இறக்கி வச்சுங்க. வாரம் ஒரு முறையாவது இந்த கோவக்காயை வந்து சேர்த்துங்க. இதில் வந்து அவ்வளவு இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் சத்துலாம் இருக்குது. வாய்ப்புண், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் எல்லாத்தையும் கோவக்காய் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.